கணவன் மனைவி எவ்வாறு ஒற்றுமையாக வாழ்வது என்பதை பற்றி இன்று பார்ப்போம். அதாவது எல்லா குடும்பங்களிலும் கணவன் மனைவிக்கு இடையில் எப்போதும் சண்டையும் சச்சரவுகளும் பிரச்சனைகளும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அதில் சில வகைகளும் உண்டு. அதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரவில்லை என்றால் அதுவும் அந்த குடும்பத்தில் சந்தோஷமாகவும் இருக்காது என்பதுதான் உண்மை. ஊடலும் கூடலும் என்பார்கள். கணவன் மனைவி இடத்து சின்ன சின்ன கேள்விகள் கேட்டால் அன்றி குடும்பங்களில் நேர வழிக்கு கொண்டு போக முடியாது. சிறிய சிறிய கேள்விகளும் இரண்டு பேரும் அதற்கான ஆன்சர்களும் பதில்களும் அதற்கு எப்படி செய்ய வேண்டும் என்று ஆலோசனை நடத்துவதும் எல்லாம் குடும்பத்தில் இருக்கத்தான் வேண்டும். அது அல்லாமல் இனி சில குடும்பங்களில் வேறு விதமாக தான் பெரிது, தான் நினைப்பதை மட்டுமே நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்று இருவாளரும் யாருக்கு யாரும் சுதந்திரம் கொடுக்காத ரீதியில் சில பொய்களையும் சொல்வது. நான் நேர்மையாகவும் நன்றாகவும் நடந்து கொள்கிறேன், அதற்கு ஏற்றாற்போல் கணவன் நடக்கவில்லை என்று மனைவி கணவனை குற்றம் சொல்வது. அதுபோல் கணவனும் மனைவியை நான் நன்றாகத்தான் நடந்து கொண்டு இருக்கிறேன், எனது பாதையில் நான் நேர்மையாக நடக்கிறேன், நான் குடும்பத்துக்காகத்தான் உழைக்கிறேன் என்று சொல்லி புரிந்து கொள்ளாமல் என்னை அதிகமாக கஷ்டப்படுத்துகிறாள் என்று சொல்லிக்கொள்வது. இது எல்லாமே ஒருத்தரை ஒருத்தர் தன்னை அறியாமல் தன் குடும்பத்தை தாழ்த்திக் கொள்கிற விஷயம் அல்லாத வேறொன்றுமில்லை. இதற்கு ஒரு காரணம் உண்டு. தன் எதிர்பார்ப்பு நடக்க வேண்டும் என்பது கணவனுக்கு மனைவியும் மணவனுக்கு கணவனும் எண்ணிக்கொள்வது. தான் நினைப்பது போல் நம்மளுடைய இணை இருக்க வேண்டும் என்பது அவருடைய எண்ணம் ஓட்டம். அது இரண்டு பேருக்கும் ஒத்துப்போவதாக இருந்தால் ஒத்து போய்கொள்ளும், வேறொருவர் புரியாமல் இருந்தாலும் போகும். இல்லை என்றால் இருவரும் ஒரே மாதிரி அமைந்து விட்டால் சண்டை சச்சரவு கடைசியில் பிரிவு வரை சில பேருக்கு